குழுவின் சார்பில் பேச்சுவார்த்தை குழுவின் சார்பில் தமிழக முதல்வரை சந்தித்தோம். பேச்சுவார்த்தை குழுவையும் நாங்கள் சந்தித்தோம். இன்றுள்ள தமிழக இந்திய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்துவதுதான் எங்கள் அரசியல் முதல் கடமை. எனவே அந்த வகையில் அது குறித்து நாங்கள் பேசினோம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அலை வீசுகிறது. தமிழக முதல்வரின் நலத்திட்டங்கள், அவரது ஒற்றுமை உணர்வு, தமிழ் மக்களின் நல்லிணக்க கலாச்சாரம் என யாவும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வாகைச்சூடும் என்பதான அலை தமிழ்நாடு முழுவதும் வீசுகிறது. தமிழகத்தின் வெற்றிதான் இந்தியாவில் ஒரு புது திசையை எட்டும். இங்கிருந்து புறப்படுகிற அந்த புது திசைதான் இந்திய மண்ணின் ஜனநாயகத்தை, சட்டத்தின் ஆட்சி முறையை, உலகில் வேறெங்கும் இல்லாத கூட்டிசைவை பாதுகாக்கும். கூட்டாட்சி முறையும் கூட்டாட்சி தத்துவமும் சமூக நீதியும் இந்திய அரசியலில் தவிர்க்க ஒண்ணாத ஒன்று என்கிற திசையை தமிழ் மண்ணுதான் இந்தியாவிற்கு அறிவிக்கும். எனவே அந்த வகையில் எங்கள் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக, வெற்றி திசை நோக்கி பயணிக்கிற கூட்டணியாக இருக்கிறது. இடங்கள் குறித்து நாங்கள் பேசினோம். ஏறத்தாழ முடிவு எட்டப்படுகிற சூழல் உருவாகிவிட்டது. நாளை அல்லது நாளை மறுதினம் எங்கள் கட்சியின் அதிகாரபூர்வமான நிர்வாகக்குழு கூடி முடிவு செய்து நாங்கள் கையெழுத்திடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை குழு அமைக்கப்பட்டிருக்கிற குழு திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவுடன் உரையாடல் செய்து அதை எங்கள் கமிட்டியில் நாங்கள் தெரிவிப்போம். கமிட்டி தான் நிறைவான முடிவை எடுக்கும். பேச்சுவார்த்தை குழுக்கு அத்தகைய அதிகாரம் இல்லை. என்ன பேசினோம் என்பதை கமிட்டியில் சொல்வோம். கமிட்டி தான் எங்களுக்கு நிறைவான ஒரு முடிவை தரும். அந்த முடிவை நாங்கள் கொண்டு வருவோம். எங்கள் கட்சியில் நீண்ட நெடுங்காலமாக நிலவுகிற உட்கட்சி ஜனநாயகம் அது சுமூகமாக போயிட்டு இருக்கிறது. அதாவது பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்பது பிஜேபியை வீழ்த்துவதுதான். ஏனென்றால் அது பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது, ஒற்றுமையை கெடுக்கிற அடிப்படைவாத அரசியலை சுமந்து வருகிறது. எனவே அதை வீழ்த்துவதுதான் கம்யூனிஸ்டுகளின் முதல் அரசியல் நிலை. அதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை. எங்கள் நலனை விட, கட்சி நலனை விட தேசத்தின் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சி அறுதி எடுக்கிறது பலமுறை. இப்பொழுதும் நாங்கள் அறுதி எடுக்கிறோம். நாளை அல்லது நாளை மறுநாள் கூடியும் எப்பொழுதுமே கூடுதலாக போட்டியிட வேண்டும் என்பதுதான் சூழல் இடம் தர வேண்டும் அல்லவா? பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்திருக்கிறது. திமுகவுக்கும் அது நெருக்கடியாக சென்றுவிடக் கூடாது. அந்த வகையில் முதல்வர் மிக நிதானமாக எல்லோரும் இணைத்து செல்கிற அந்த பாங்கு என்பது நல்லது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இல்ல, கட்சிகளுக்கு எண்ணிக்கை ஏற்ற இறக்கம் குறைவது என்பதல்ல. எங்கள் நோக்கம் நாட்டின் நலன். நாட்டின் நலனை சிதைக்கிறது ஒன்றிய அரசு, பிஜேபி, RSS கருத்தியல். அதை வீழ்த்துவதுதான் அரசியலில் முதல் கடமை என்று இருக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் கொள்கை வழியில் இருக்கிறோம்.